வளமுடன். இன்றைய நாள் 9/2/2026 விஸ்வாவசு வருடம் தை மாதம் 26ஆம் தேதி திங்கட்கிழமை. நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. ராகு காலம் 7:30 முதல் 9 மணி வரை. குளிகை 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் 10:30 முதல் 12 மணி வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். சூரிய உதயம் 6:35. கரணம் 9 மணி முதல் 10:30 வரை. திதி இன்று காலை 7:05 வரை. சப்தமி பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 7:07 வரை. சுவாதி பின்பு விசாகம். யோகம் இன்று காலை 6:34 வரை. சித்த யோகம் பின்பு காலை 7:07 வரை. அமிர்த யோகம் பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் இன்று காலை 7:07 வரை. உத்திரட்டாதி பின்பு ரேவதி. குள்ளனே குண்டு வைரனே வெள்ளி கும்பனே விநாயகனே நமோஸ்துதே. விநாயகப் பெருமானுடைய மந்திரத்தை தினமும் கூறி வருவதால் சகல நன்மைகளும் கிட்டும். மேஷம் செவ்வாய் பகவான். காயத்ரி. ஓம் வீரத்வஜாய விக்மஹே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரஜோதயா. மேஷராசி நேயர்களே, தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும். எடுக்கும் முயற்சிகளில் வளமான முடிவுகள் கிடைக்கும். நட்பு வட்டாரத்தின் ஆதரவுகள் கிடைக்கும். பணியில் கௌரவங்கள் மேலோங்கும். ஆதரவான நிலை எதிலும் அமைய பெறுவீர்கள். உடன் பிறந்தவர்களின் மூலம் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். உத்தியோகத்தில் வளமான நிலை உருவாகும். போட்டி பொறாமைகள் விலகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். அஸ்வினி நெருக்கம் ஏற்படும். பரணி ஆதரவுகள் கூடும். கிருத்திகை வளமான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ரிஷபம் சுக்ர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுரஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரஜோதயாத். ரிஷபராசி நேயர்களே, பணியில் ஆதரவுகள் கிடைக்கும். நிம்மதியான முடிவுகள் கிடைக்கும். சேமிப்புகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். வீடுகட்டும் எண்ணம் மேலோங்கும். உடன் இருப்பவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். எதிலும் ஆர்வமான நிலை உருவாகும். பணியில் கௌரவங்கள் மேலோங்கும். வாழ்க்கை துணையின் மூலம் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். அமைதியுடன் செயல்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். கிருத்திகை நிம்மதி கிடைக்கும். ரோகிணி ஆர்வம் உண்டாகும். மிருகசிரேஷம் வளமான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மிதுனம் புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரஜோதயாத். தனுராசி நேயர்களே, மனதில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். வண்டி வாகன சேர்க்கைகள் உண்டாகும். ஆதாயங்கள் கிடைக்கும். பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும். வருமானமும் கூடும். இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். பணியில் லாபமான நிலை கிடைக்கப் பெறுவீர்கள். எதிலும் ஆர்வத்துடன் செயல்படுவீர்கள். பொருள் வரவுகளும் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். மிருகசிரீஷம் ஆதாயங்கள் கிடைக்கும். திருவாதிரை குழப்பங்கள் தீரும். புனர்பூசம் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. சந்திர பகவான். காயத்ரி. ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரஜோதயாத். கடகராசி நேயர்களே, எதிலும் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும். பணியில் கௌரவங்கள் மேலோங்கும். உத்தியோகத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். முன்னேற்றம் உண்டாகும். அலைச்சல்களின் மூலம் மாற்றங்கள் ஏற்படும். தேக நலனில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். வீட்டில் உள்ளவர்களின் ஆசைகளையும் பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். விளையாட்டு தொடர்பான துறைகளில் லாபமான நிலை ஏற்படும். நிதானம் தேவை. அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். புனர்பூசம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். பூசம் வளமான நாள். ஆயில்யம் நிதானம் தேவை. நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. சிம்மம் சூரிய பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரஜோதயாத். சிம்ம ராசி நேயர்களே, பண பரிவர்த்தனைகளில் லாபமான நிலை ஏற்படும். பணியில் யோசித்து செயல்படுவது நல்லது. பேச்சு திறமையால் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். ஆடம்பர பொருட்களின் மீது ஆர்வம் ஏற்படும். லாபகரமான சந்தர்ப்பங்கள் அமையும். எதிர்பாராத புதுவிதமான மாற்றங்கள் உண்டாகும். பிரச்சனைகள் தீரும். சுற்றி உள்ளவர்களின் மூலம் மகிழ்ச்சியான நிலையும் அமையும். நிதானம் தேவை. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம்.
மகம் யோசித்து செயல்படவும், பூரம் ஆர்வம் உண்டாகும், உத்திரம் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கன்னி புத பகவான் காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரஜோதயா. கன்னி ராசி நேயர்களே, எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். நட்பு வட்டாரத்துடன் சேர்ந்து சந்தோஷம் அடைவீர்கள். வீட்டில் உள்ளவர்களிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். தேகநலன் சீராகும். உத்தியோகத்தில் திறமைகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். தொழிலில் லாபமான நிலை ஏற்படும். வெற்றிகள் உருவாகும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். உத்திரம் அலைச்சல்கள் கூடும். ஹஸ்தம் நெருக்கம் உண்டாகும். சித்திரை நட்புகள் ஏற்படும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நாம் சுக்கிர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுரஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரஜோதயா. துலாம் ராசி நேயர்களே, அலைச்சல்களினால் லாபமான நிலையும் உருவாகும். வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும். அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும். நிம்மதியான முடிவுகள் கிடைக்கும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். உதவிகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். சித்திரை ஆதரவுகள் கூடும். சுவாதி நிம்மதியான முடிவுகள் உண்டாகும். விசாகம் யோசித்து செயல்படவும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விருச்சிகம் செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரஜோதயாத். விருச்சிகராசி நேயர்களே, பணியில் கௌரவங்கள் மேலோங்கும். மனதளவில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சி அடைவீர்கள். சேமிப்புகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளிலும் ஈடுபடுவீர்கள். மேன்மையான நிலை உருவாகும். வியாபாரத்தில் வருமானம் கூடும். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் ஆதரவாக செயல்படுவார்கள். சுபிட்சங்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். விசாகம் ஆதரவுகள் கூடும். அனுஷம் மேன்மைகள் ஏற்படும். கேட்டை நினைத்தது நிறைவேறும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மனசு குரு பகவான் காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத். தனுசு ராசி நேயர்களே, பணியில் லாபமான நிலை ஏற்படும். நட்பு வட்டாரத்தின் மூலம் அலைச்சல்கள் கூடும். அனுபவங்கள் அதிகமாகும். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். தேகநலனில் பிரச்சனைகள் நீங்கும். உடன் இருப்பவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். போட்டி பொறாமைகள் விலகும். வேகமாக செயல்படுவீர்கள். நன்மையான நிலை ஏற்படும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். மூலம் மாற்றங்கள் ஏற்படும். பூராடம் சிக்கல்கள் தீரும். உத்திராடம் வேகமாக செயல்படுவீர்கள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மகரம் சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத். மகர ராசி நேயர்களே, பெரிய மனிதர்களிடம் தேவையற்ற குழப்பங்கள் வந்து நீங்கும். மனதிற்கு பிடித்த ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். உத்தியோகத்தில் உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கும். வழக்கு விஷயங்களில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். ஆதாயங்கள் அதிகமாகும். வாழ்க்கை துணையின் மூலம் ஆதரவுகள் கிடைக்கும். மகிழ்ச்சியான செய்திகள் உருவாகும். ஆதரவான நிலை எதிலும் அமைய பெறுவீர்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். உத்திராடம் பேச்சுக்களை குறைக்கவும். திருவோணம் ஆதரவுகள் கூடும். அவிட்டம் மகிழ்ச்சியான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கும்பம் சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத். கும்பராசி நேயர்களே, மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும். வியாபாரத்தில் வருமானம் கூடும். பணியில் லாபமான நிலை ஏற்படும். வணிகம் தொடர்பான விஷயங்களில் மேன்மைகள் ஏற்படும். தடைகள் நீங்கிய சுபிட்சமான முடிவுகள் கிடைக்கும். பணியில் கவனமாக செயல்படுவது நல்லது. மற்ற ஊழியர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும். சிக்கல்கள் தீரும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். அவிட்டம் அலைச்சல்கள் கூடும். சதயம் நிதானம் தேவை. போராட்டாதி அனுசரித்து நடந்து கொள்ளவும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மீனம் குரு பகவான் காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத்.
மீனராசி நேயர்களே, எதையும் சமாளித்து வெற்றிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். தன்னம்பிக்கை அதிகமாகும். தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள். பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும். உடன் பிறந்தவர்களின் ஆதரவுகள் அதிகமாகும். லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள். பணியில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி நிம்மதியான முடிவுகள் கிடைக்கும். வேகமாக செயல்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். பூரட்டாதி சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். உத்திரட்டாதி ஆதரவுகள் கூடும். ரேவதி வேகமாக செயல்படுவீர்கள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.